வெல்கம் டு இம்ரான் vlogs. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான கோவா சீரீஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மட்கான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மதுரைக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு. அந்த 9 மணிக்கே கூட்டு வந்து இறக்கிட்டாங்க. லாஸ்ட் விளாக்ல விடுதலை நண்பா லாஸ்ட் விளாக்ல நீங்க பீச் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இங்க இருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஜர்னி பண்ண போறோம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா மீண்டும் சந்திப்போம், கோவா இன்னொரு நாள் சந்திப்போம், கூடிய சீக்கிரம் சந்திப்போம். எனக்கு ஒரே ஒரு காலேஜ் ட்ரிப் இல்லாம பசங்களா ஒரு ட்ரிப் சந்திச்சா. ஆனா வந்து இம்ரான் என்ன சொல்றாருன்னா எக்ஸ்பீரியன்ஸா கோவாக்கு பதிலா டெல்லி போவோன்றாரு. என்ன முடிவுன்றது கூடிய சீக்கிரம் சந்திப்போம். சொல்லுங்க गाइस, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதான் அடுத்து நாங்க எந்த ட்ரிப் போறோம்னு நீங்க சொல்லுங்க. கோவா ரிட்டர்ன் மறுபடி கோவாவா இல்ல இதுவா டெல்லியா பாருங்க. இது எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்ல. நீங்க வந்து அங்கிட்டு இங்கிட்டு வலிட்டு விட்டு போயிட்டாங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், நான் லடாக் எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு நான் வந்து எல்லாம் நம்ம பையன் தான் गाइस. எல்லாமே நம்ம பையன். நம்ம வர்க்கலா கேங் தான் பூரா. நான் மட்டும் உலகிட்டால இவன் தான் உலப்பல்ல வெந்தேன். அடுத்து இந்த உலப்பல்ல இருக்காது பூராமே. அடுத்து பூரா பெரிய உலப்பல்ல இருக்கும். ஒழிச்சு விடுங்க. நக்கல்யா அவனுக்கு. நம்ம இப்ப ட்ரெயின் ஜர்னி பாத்தீங்கன்னா இங்க இருந்து பெங்களூருக்கு போக போறோம். வாங்க சார், வாங்க சார். இவர்தான் எங்க சாரு. இப்படி வாங்க. இவர்தான் எங்க சாரு. இப்படி பாரு. 5 10 எங்க சாரு தான் கெத்து. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டா. ஆஃப்டர் வெரி லாங் இயர்ஸ், ரொம்ப வருடங்களுக்கு பிற்பாடு கோவாக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸை பர்மிட் பண்ணியிருக்காங்க. We have to thank college management and of the department and our great Arthur and above all we have to thank God Almighty. Obviously கோவோட வைப் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே முடியுது. பட் ஆனால் இந்த வைப் வந்து கண்டினியூ ஆகும். We have to out that is academic year. நீங்கள் ஆகணும்னு வேண்டிக்கிறோம். Continued and खाना के लिए सामान कौन सा लेके आए? and இந்த பசங்க பேசுவாங்க. அண்டு பசங்க. எங்க சார் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்க சார் தான் சார் இல்லனா நாங்க இல்ல. எங்களுக்கு ஒண்ணா ஏஎம்சி இல்ல. எங்களுக்கு ஒண்ணா எங்க சார் சாமுவேல் சார் இல்லனா ஏஎம்சி இல்ல. டேய் சும்மாறா. அங்க பாரு LIC ஏஜென்ட் பிளஸ் யூடியூபர், பார்ட் டைம் யூடியூபர்ரா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி இது சொல்ல பாருங்க. யூடியூபர் அவர் ஐடி இருந்துச்சுனா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சார் ஆல்சோ யூடியூபர். சரி, ஓகே. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ட்ரெயின் போக வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம கோவால இருந்து பெங்களூர் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் போக போகிறோம். அதே யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் தான். அங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா SMBT பெங்களூர்ல இருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ன்னு ஏதோ ஒன்று இருக்குது. அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். நாளைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ராவலில் தான் இருக்க போகுது. ஊடால ஒரு பெங்களூரில் 5 hours பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அங்கேருந்து வரும்போதே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சூப்பராக இருந்துச்சு கைஸ். நல்லா வைப் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் மீடியமாக நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது இன்னும் வேறு. நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம், நிறைய பண்ண நினைச்சோம். கொஞ்சம் ஆனால் நாங்கள் நினைச்ச டைம், நாங்கள் சுற்றி பார்த்த இடத்துலாம் நாங்கள் நினைச்ச டைமிங் போயிருந்தோம்னா நல்லா இருந்துச்சு. கோவாக்கு பாய் சொல்லிட்டோம். மட்கான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு. ஆனால் வெயில் தான் ஓவர், மிச்சப்படி நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஆக்சுவல் கேரளாவே கொஞ்சம் சரக்கோட பார்த்தீங்கன்னா அதுதான் கோவா. வேற ஒன்றும் இல்லை. உள்ளே போவோம். நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் மணி தானே? மணி 10 மணிக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. 1.5 மணிக்கு இந்த லக்கேஜ் தூக்குறது தான் சரி கவலையாக இருக்குது. வேறு வழி போட ட்ரெஸ் வேணும்ல. மட்கான் ரயில்வே ஸ்டேஷன் சரி கிளாஸியாக இருக்குது. லாஞ்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த இருக்கு பாரு நம்ம ட்ரெயின். அரைவுடுன்னு போட்டிருக்கு. ஏன்னா அரைவுடு தானே. பிளாட்ஃபார்ம் பாரு, பிளாட்ஃபார்ம் போடாம வச்சிருக்காங்க. ஓகே, லாஞ்சு, ஏசி டியூலக்ஸ் ரூமு எல்லாம் இருக்கு. பிளாட்ஃபார்ம் ஒன்னே பாருங்க, ஜேன்னு இருக்கு. கொங்கன் ரயில்வே கார்பரேட்டட் லிமிடெட்.
கார்ப்பரேஷன் லிமிடெட், கார்ப்பரேட்டர் லிமிடெட், ஓகே ஏதோ ஒன்று. கார்ப்பரேஷன், கார்பரேஷன், கார்ப்பரேஷன், கோஆபரேஷன். கோஆபரேஷன். நீ நினைக்கிறது வேற கோஆபரேஷன். நீ மசாஜ் சென்டர் போவல்ல, அந்த இடத்துல நான் அங்கேயும் ஒரு மசாஜ் இருக்கு, ஆனால் அந்த மசாஜில் எங்களுக்கு பிடிக்காது. ஆளுங்க மசாஜ் அதானா. கொங்கன் ரயில்வேஸ் கார்பரேஷன் லிமிடெட். இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கு, எங்க கட்டினாங்க எப்ப கட்டினாங்கன்னு கேட்டுருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டீசல் லோக்கோ தான் வருது, சவுண்டு சூப்பராக கேட்குது. கடைசி ப்ரோ நான் குதிச்சிடலான் இருக்கேன். ஒன்னா பழம் யார் நடிக்கிறாங்க? பின்னாடி போங்க பின்னாடி போங்க. எல்லாமே எங்க படைப்பலம் தான். தலைவன் ஹை பீமை போட்டு வராப்ல. ஓகே, நம்மளோட ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா போட் பண்ணியாச்சு. வாஸ்கோ ட காமா, யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ், ஸ்லீப்பர் 7 எல்லாருமே ஏறிட்டோம். கரெக்டாக வந்தோடனே சலுன்னு ஏறிட்டோம். உள்ளே போவோம். சரி ஓகே, கிளம்பியாச்சு. பாய் பாய் மட்கான். இப்போ அப்படியே ரிவர்ஸ் போட்டு நம்ம ஜங்ஷன் வந்து பார்க்கும்போது கேட்டுருந்தாங்க. ஒரு முறை தூத் சாகர் பார்க்க பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இப்போ நம்ம குளியம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். குளியம் தாண்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தூத் சாகர். அதே பாருங்க, மார்னிங்கில் தான் நம்மளால வரவே முடியல, ரொம்ப கடுமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சூப்பராக 2 டவருக்கு அப்புறம் தூத் சாகர் வரும். ஆர்பிஎஃப் வந்து சொல்லிட்டு போனோம். தூத் சாகர் பார்க்க நடிச்சுட்டே போனோம். வேற லெவல் வேற லெவல். காட்டி கொஞ்சம் வெளிச்சத்தோடு இருக்குது, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு டனல் ஆப்போசிட் ட்ராக்ல ஒரு ட்ரெயின் நிற்கிது. வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியாது. ஆகா, ஹெட்லைட் தரமாக இருக்கு. வா வா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன ட்ரெயின் இவ்வளோ இன்ஜின் இருக்கு? வெறும் இன்ஜினா நிற்கிது காய்ஸ். கூட்ஸு நல்ல வெளிச்சம் இருக்கு காய்ஸ், வேற லெவல். சார் வெளிச்சம் சூப்பரா இருக்கு, வெளிச்சம் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு பௌர்ணமினால வெளிச்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. தூத் சாகர் மட்டும் நல்லபடியாக தான் தெரியணும். வாழ்த்துக்கள். இது ஒரு டனல். இன்னும் வரல தூத் சாகர், வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டனல் தாண்டா. வரப்போகுது வரப்போகுது. வருது. ஓகே, டனல் விட்டு வெளியே போனோடனே தூத் சாகர் கன்ஃபார்ம் இருக்கும். இதுமாதிரி ஜேர்னியே ஒரு சூப்பரான ஜேர்னி. Super view. Oh my god. வேற லெவல். எடுத்தாச்சு.
One eternity later. காலங்காத்தால IRCTC டீ வாங்கி கொடுத்துருக்காரு சார். காஃபிடா இது காஃபிடா சார் எல்லாத்துக்கும் காஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. கடைசியா நீங்க தூட் சாகர் பார்த்துருக்கீங்க. வந்துட்டோம். தூட் சாகர் பார்த்து சரி சுத்தம் முடியல. காலங்காத்தால 8 ஆயிடுச்சு. சுத்தி பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயம் இந்த பக்கம் நிறைய இருக்கு. இந்த பக்கமும் சரி கோவா பக்கமும் இன்டெக்டா போட்டீங்கன்னா ஃபுல்லா கிராப்ஸ் தான். வேற லெவல் நல்லா காலங்காத்தாலே சூப்பரா இருக்கு. வெயிலும் இல்லை, லைட்டா அடிக்குது, ஆனா கூலிங் தான் இருக்கு. இதான் பெங்களூரின் மகிமை. இது மாதிரி கொஞ்சம் தமிழ்நாடு பக்கமும் இந்த மான்சூன்லாம் இருந்துச்சா சூப்பரா இருக்கும். Later. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட கடைசி ஸ்டாப்பு. ஒரு வழியாக 15 மணி நேரம் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே முடிஞ்சு நல்லா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோம். அடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இப்போ நமக்கு மதிய வரையும் டைம், சாயந்தரம் வரையும் டைம் இருக்குது. சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின். அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்காண்டி லால்பாக் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். லால்பாக் போய் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே சப்போஸ் டைம் இருந்துச்சா லால்பாக்கை சுற்றி பார்த்து அது ஒரு விலாகாக போடுவோம். சரி ஓகே, கிளம்பட்டும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எல்லோரும் நிற்கிறாங்க.